நான் ஏன்டா 2000 சுழலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதுக்குடா என்ன எதுக்குடா அதெல்லாம் தெரிஞ்சுக்க சொல்றேன். நான் டிசைன் இன்ஜினியர் ஆக போறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம், தோணாமல் இருந்திருக்கலாம். பட் உண்மையாவே நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக ஒரு டிசைனருக்கு தேவைப்படுது, அப்படி என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறது தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒரு டிசைன் இன்ஜினியரா ஒரு கம்பெனிக்குள்ள உனக்கு என்ன வேலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? டிசைனர் வேலை, கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து டிராயிங் போடணும். சூப்பர். அந்த டிராயிங் உனக்கு எப்படி கொடுப்பாங்க? பேப்பர்ல கொடுப்பாங்க. சூப்பர். இப்போ ஒரு டிராயிங் ஷீட்ல உனக்கு வந்து ஒரு டிராயிங் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அந்த டிராயிங்கை பார்த்து நீ கம்ப்யூட்டர்ல வரையணும். சூப்பர். அந்த பேப்பர்ல ஒரு டிராயிங் வந்து சில அந்த டிராயிங் எப்படி வந்தது? சாரி, எனக்கு தெரியாது. கையில வரைஞ்சிருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம சிஸ்டமேட்டிக்கா மாறி 2010 அப்புறமாவே நிறைய மாறிடுச்சு. கையில அதுக்கப்புறமா வரையில எல்லாருமே கம்ப்யூட்டர்ல தான் வரைஞ்சா பிரிண்ட் எடுத்ததா இருக்கும். கையில வரைஞ்சிருந்தா நீ சொன்னது சரி. கையில எல்லாம் நீங்க வரைஞ்ச படத்தை நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படி ஒண்ணு இல்ல. அப்ப ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ல வரைஞ்சதுதான் அது. என்ன பண்றது? அதை யாரும் வரைஞ்சிருப்பாங்க. ஆமா, அவ்வளவுதான். அந்த ஃபைலை வாங்கி போட்டு எடிட் பண்ண வேண்டியதானே. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்த படத்தை வரைஞ்சு அந்த படத்தை எடிட் பண்ணி பிரிண்ட் அவுட்டே எடுத்திருப்பான். அதை நாம எடிட் பண்றதுக்கு அதை திருப்பி வரையறதுக்கு அதுக்கு அவன்கிட்ட இருந்தே ஃபைல் வாங்கிடலாமே. இதுதான் கம்பெனிக்குள்ள வேலை கொடுப்பாங்களா உனக்கு? இந்த வேலைக்கு இதுக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏன்னா கம்பெனிக்குள்ள உண்மையாவே என்ன அப்படின்னா நம்ம பசங்களுக்கு தான். ஏன்னா பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கோர்ஸ் படிக்கும் போது ஏதாச்சும் பண்ணும்போது என்னன்னா ஒரு டிராயிங், இப்போ ஒரு பேப்பர்ல ஒரு புக்கோ இருக்கும், அந்த புக்ல உள்ள ஒரு 20-30 டிராயிங் இருக்கும், அதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஓகே, கம்பெனிக்குள்ள போன நாளைக்கு தான் கொடுப்பாங்கன்னா அங்க எக்ஸாம் அப்படிதான் வைப்பாங்க. கம்பெனில போனோம் அப்படின்னா டூல் டெஸ்ட்ங்கிறது இப்படிதான் கொடுப்பாங்க. பட் இதுக்கப்புறமா உனக்கு வேலை இப்படிதான் இருக்கும் நீ நினைச்சேன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அழி போட்ட டிராயிங் எதுக்குள்ள நீ போடுற அப்படிங்கிற மாதிரி தான் என் கேள்வியே. அப்போ ஒரு கம்பெனிக்குள்ள 2 டைப் ஆஃப் ரெக்யர்மெண்ட் உனக்கு கொடுப்பாங்க. ஒரு டிசைனரா உனக்கு இன்புட் எப்படி வரும்னா 2 டைப்ல வரும். அதுல முதல் டைப் வந்து பாத்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் பேஸ்டு, ஒன்லி ரெக்யர்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்கர் லாரி இருக்குது இல்ல, அந்த டேங்கர் லாரியில டேங்கை மட்டும் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதான் நம்ம கம்பெனியோட வேலை. சரியா? இப்ப வந்து ஆரோக்கியா பால் இருக்குது, அந்த பால் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் எடுத்துட்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு டேங்க் ஒன்று செய்யணும். அந்த டேங்க் வந்து ஒரு 40 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கணும். அவ்வளவுதான். இதுதான் நீங்க ஒரு டிசைன் இன்ஜினியர்னா உங்க வந்து இதான் சொல்லுவேன், தம்பி ஒரு 40,000 லிட்டர் கெப்பாசிட்டியில ஒரு டேங்க் செஞ்சு கொடுன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அந்த 40,000க்கு என்ன அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. டேங்க் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும்னு ஓடுவீங்களா? சரினா ஃபர்ஸ்ட் இதை கொடுத்த உடனே ஓகே சார் போய் டிசைன் போட்டுருவோம் சார், அவ்வளவுதான். டிசைன் எல்லாம் போட முடியாது. ஏன்னா டிசைன் போடுறதுக்கு அங்க போய் வட்டம் போடுவீங்க, கட்டம் போடுவீங்க, அளவு யாரு கொடுப்பா? அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அளவே இருக்காது. அப்ப அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தான் அந்த மெஷர்மெண்ட்டை அரைவ் பண்ணணும். ஆமா, இதுக்குதான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? டிசைட் பண்ணணும். எப்படி? தட் இஸ் கால்டு டிசைன் இன்ஜினியர். கேட்டுக்க. நீங்க படத்தை வரைஞ்சிட்டு டிசைன் இன்ஜினியர் சொன்னா ஒத்துக்க முடியாது. அப்போ நீங்க உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க தான் அதை அரைவ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இப்போ 40,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க் வேணும் அப்படின்னா என்ன லென்த் வேணும், என்ன டயாமீட்டர்ல உங்களுக்கு அந்த டேங்க் வேணும் அப்படிங்கிறத நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். இது ஒர்க் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியணும். சரியா? அடுத்தது இந்த ஃபார்முலாஸ் நீங்க அப்ளை பண்ணணும், வேல்யூஸ்ல அப்ளை பண்ணணும்னா யூனிட் பத்தி கன்வர்ஷன்ஸ் தெரியணும். மீட்டர், எம்எம், இன்ச்சஸ், ஃபீட், இதெல்லாம் கன்வர்ஷன்ஸ் தெரியணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம், வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப இந்த யூனிட் கன்வர்ஷன் தெரியணும், ஃபார்முலாஸ் தெரியணும், இதை வச்சு கால்குலேஷன் பண்ண தெரியணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது எவ்வளவு லென்த் எவ்வளவு டயான்னு தெரிஞ்சிடும். சூப்பர், இது தெரிஞ்சிருச்சு முதல்ல. புரிஞ்சதா? இதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படி இந்த அரைவ் ஆச்சோ அதை வச்சு ஒரு கையில ஒரு படம் வரையணும் ரஃபா. சும்மா அந்த அளவுலாம் வச்சு இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, சைடு வியூ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரஃபா ஒரு கையில படம் வரையணும். இதுக்கு பேரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் அப்படின்னு பேரு. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு. இதுல டைமென்ஷன் நீங்க எல்லாம் குத்துமதிப்பா எழுதிருப்பீங்க, கரெக்டா எக்ஸாக்டா எழுதிருப்பீங்க, பட் ரஃபா எழுதிருப்பீங்க. இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா படத்துல போடணும். அதாவது சிஸ்டம்ல உட்காந்து ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர்ல போடுறீங்க. போட்டீங்கன்னா பக்காவான ஒரு 3D வியூல ஒரு டேங்கோட படம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுல வித் டைமென்ஷனோட. பட் விஷயம் என்னன்னா, அந்த டைமென்ஷனோட இருக்கிற அந்த டேங்க் எடுத்துட்டு போய் ஒரு மேனுஃபேக்சர்ட்ட கையில கொண்டு போய் பிரிண்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஆள்னால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஏன்னா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நீ கொடுக்குற அந்த 4-5 மெஷர்மெண்ட் மட்டும் பத்தாது. டீடைல்டான மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் வேணும்.
நீ அப்படி வரியா? ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா பிரிச்சு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், கிரியோ, கேட்டியா, ஆன்சிஸ், ஹைப்பர்மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரையும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு கை நிறைய சம்பளம் வாங்க போறேன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா டிசைன் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது. ஏன்னா டிசைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சா பத்தவே பத்தாது. யூனிட் கன்வர்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், GD&T சிம்பிள், டிராயிங் ஷீட் செலக்ஷன், மெட்டீரியல் செலக்ஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டேட்டா புக் ரெஃபரன்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட தான் சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டூலை பிராக்டிஸ் பண்ணும்போது சும்மா கலர் கலரா மாடல் மட்டும் பண்ணா பார்த்தாது, அதை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ஒரு டீடைல் டிராயிங்கும் உங்களுக்கு கொடுக்க தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கத்துக் கொடுக்க நாங்க வச்சிருக்கிற கோர்ஸ் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். நான் முதல்ல சொன்ன ஃபண்டமெண்டலும் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு 30 days ட்ரைனிங் இருக்கு. எங்க ட்ரைனிங்ல கண்டிப்பா நீங்க அந்த டிராயிங்கை மேனுஃபேக்சரிங்காக நீங்க கொடுக்குற அளவுக்கு உங்களை நாங்க தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு சும்மா ஒன்றும் அனுப்ப மாட்டோம். இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது கண்டிப்பா வேலையோட தான் வெளியே போவீங்க. 2Dல ஃப்ரண்ட் வியூல இதெல்லாம் இருக்குது, டாப் வியூல இதெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல இருந்து இவ்வளவு மெஷர்மெண்ட், இந்த வால்வு இங்கிருந்து இத்தனை டிகிரியில் இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொன்றையும் ரொம்ப ரொம்ப துல்லியமா ப்ரிசைஸா நீ கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் 2D டீடைலிங். ஃபர்ஸ்ட் நீ ஒரு கையில ஒரு படம் வரைஞ்ச ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச், அது 2Dல இருக்கும். அந்த படத்தை 3Dல மாத்துற, எப்படி 3Dல வரும் அப்படிங்கறத ஒரு அசம்ப்ஷன் பண்ணி 3Dல மாத்துற சிஸ்டம்ல 3Dல மாத்தியாச்சு. 3Dல மாத்துனதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு வந்து மறுபடியும் 2Dயா கொடுக்கணும் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. இப்பவே கண்ணை கட்டுது. அப்போ 2D to 3D கன்வர்ஷன் பண்ணணும், 3D to 2D கன்வர்ஷனும் பண்ணணும் வித் டீடைல்டு டிராயிங். இந்த டீடைல்டு டிராயிங்ல நீ என்னெல்லாம் கொடுப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் கொடுப்போம், டைமென்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த டைமென்ஷன்ஸ் உன் இஷ்டத்துக்கு நீ எப்படியோ மார்க் பண்ணிட்டு போனா மார்க் பண்ண முடியாது. இந்த டைமென்ஷன்ஸ் எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. சோ இந்த டைமென்ஷனை இப்படித்தான் குறிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. டைமென்ஷன் அண்ட் இட்ஸ் பேசிக் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நீ டைமென்ஷன்ஸா மார்க் பண்ணணும். நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு டைமென்ஷன் லைனை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது கொடுத்தாச்சு. இப்ப 100 mm ஒரு சாஃப்ட் கேட்கற எக்ஸாக்டா 100 mm ஒரு மிஷின்ல ஓட்டி எடுத்துட முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? சாரி, எனக்கு தெரியாது. பகுதி பகுதியா தான் எடுக்கணும். பகுதி பகுதியா இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அளவு. அந்த அளவு எவ்வளவு, அதுக்கு பேர் தான் டாலரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டாலரன்ஸ் ஒண்ணு உள்ள வருது. டாலரன்ஸ் எதை பேஸ் பண்ணி வரும்? ஃபிட்டை பேஸ் பண்ணி வரும். ஸோ ஃபிட்டு, அப்போ லிமிட், ஃபிட், டாலரன்ஸ், இதை பேஸ் பண்ணி உனக்கு டாலரன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் இங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை கொடுத்தா தான் நான் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் எல்லாமே சும்மா அப்படி மேனுஃபேக்சர் பண்றது. அப்போ இந்த லிமிட், ஃபிட், டாலரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. இது வந்துருச்சு. இதுக்கப்புறமா இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஒரு விசேஷம் இருக்குது. நீங்க கொடுத்துக்கிற டிராயிங்ல எது டாப் வியூ எது ஃப்ரண்ட் வியூன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது பேசிக் கிளாஸ் நீங்க இன்ஜினியரிங்ல இல்ல டிப்ளமோல எங்க படிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிராயிங் கிளாஸ்ல இதை தான் எடுப்பாங்க. ஓகே, இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் இந்த டாலரன்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்க ஷீட் மெட்டல் தான் பண்றீங்க. அப்ப ஷீட் மெட்டல்ல பண்றீங்க அப்படின்னா வெல்டிங்லாம் அடிக்கணும்ல. அப்ப அந்த இடத்துல என்ன வெல்டிங் அடிக்கிறது, என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் போடுறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லணும். டிசைன்ல வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சொன்னா தான் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதே மாதிரி நான் பண்ணுவேன். அப்ப அது சொல்லணும் அப்படின்னா அதுல எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றது? அப்ப வெல்டிங் சிம்பிளாக நம்ம சொல்லுவோம். டிராயிங்க்குன்னு சில சிம்பிள்ஸ் இருக்குது, பெண்டிங்க்குன்னு சில சிம்பிள்ஸ் இருக்குது, இதுல எல்லாம் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி டீடைல்ல இதெல்லாமே நீங்க சொல்லணும். வெல்டிங் சிம்பிள்ஸ், டிராயிங் சிம்பிள்ஸ், இன்னுமே நீங்க ஒன்னும் பார்ட் மாடல்லாம் இந்த CNC மிஷினிங் எல்லாம் போனீங்க அப்படின்னா GD&T உள்ள வந்துடும். ஜியோமெட்ரிக் டைமென்ஷனிங் டாலரன்சிங், இதுவும் நீங்க மார்க் பண்ணி கொடுக்கணும். அப்போ எவ்வளவு மார்க் பண்ணணும், எவ்வளவு டாலரன்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் தான் நம்ம டாலரன்ஸ்ல படிச்சிருப்போம். இதை வச்சு பக்காவா நீங்க டாலரன்ஸும் கொடுத்து BOM அப்படின்னு சொல்லுவோம், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுச்சோ அதையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண தெரியணும். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனி டயக்ராம்ஸ் கொடுக்கணும். இப்போ ஷீட் மெட்டலா இருந்துச்சுன்னா பெண்டிங்க்கு தனி டயக்ராம் கொடுக்கணும், லேசர் கட்டிங்க்கு தனி டயக்ராம் கொடுக்கணும், அசம்பிளிக்கு தனி டயக்ராம் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ப்ராஜெக்டா நீங்க வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டிராயிங் ஷீட்ல நீங்க கொடுக்கும் போதுதான் அந்த பொருளை உருவாக்க முடியும். இதுதான் ஒரு டிசைன் இன்ஜினியரோட வேலை. இப்போ இதுல வந்து ஆட்டோகேட் வந்துருச்சு. ஏன்னா லேசர் கட்டிங்லாம் நீங்க கொடுக்குறீங்கன்னா ஆட்டோகேட்ல தான் நெஸ்டிங் பண்ணி கொடுக்க முடியும். அதான் ஈஸியான வேலை, அது நீங்க கொடுக்கணும். அடுத்து 3D மாடலிங் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா சாலிட்வொர்க்ஸ் உங்களுக்கு தெரியணும், சாஃப்ட்வேர் தெரியணும். பிளஸ் நான் சொன்ன இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதெல்லாம் கிளீன்.
மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சது போய் ஒரு மிஷின் ஓட்டுறதுக்கு தானா? மிஷின் ஓட்டுறது கூட பரவாயில்லைங்க, ஆனா அதுக்கான சேலரியும் growth-ம் இருக்கா? என்ன பண்றது, நம்மளுக்கு அமைஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே வேலையை தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? எனக்கு புரியல. எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு மிஷின் ஓட்டுறது மட்டும் தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டர்ல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு, அதுக்கான growth-ம் இருக்கு. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ல வெல்டிங் QC, பைப்பிங் QC, NDT இன்ஸ்பெக்டர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான வேலை லோக்கல்லையும் இருக்கு, அப்ராட்லயும் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல என்டர் ஆகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த CQI கோர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் பிராக்டிகலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம MEC-ல கத்து கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங். சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்ல, கையோட வேலையை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த 30 நாளைக்கான அகாமடேஷனும் லஞ்சும் நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இந்த கோர்ஸை நீங்க ஆன்லைன்ல வீட்டுல உட்காந்தே படிக்க முடியும். ஆனா ஆஃப்லைன்ல நீங்க படிக்கணும் விருப்பப்பட்டா சென்னை அல்லது கோயம்புத்தூர் தான் வரும். இந்த கோர்ஸை என்ரோல் பண்றதுக்கு, மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு MECcoimbatore.com விசிட் பண்ணு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இது ஒரு ரெக்யர்மெண்டா உங்ககிட்ட சொன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள். இப்ப ரெக்யர்மெண்ட் இல்ல, அது எக்ஸிஸ்டிங்கா என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த பூச்செடி தான் கைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பூச்செடியோ ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, இதே மாதிரி பொருளை நான் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட வர்றேன். இப்ப இதே பொருளை நான் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட வந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே பொருளுக்கு டிசைன் எனக்கு கொடுக்கணும். அப்ப டிசைன் கொடுக்குற என்ன பண்ணணும், இதை எடுத்து நம்ம தனித்தனியா கழட்டி, இங்கே அசம்பிளி வச்சு தனித்தனியா கழட்டி ஒவ்வொன்றையும் தனித்தனியா மெஷர் பண்ணணும். அப்ப மெஷர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எதுக்கு எந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணணும்னு தெரியணும். வெர்னியர், மைக்ரோமீட்டரு, அண்ட் தென் மாஸ்டர் கேஜ், ஹைலோ கேஜஸ் இருக்கும், அதெல்லாம் இதுக்கு குவாலிட்டியில செக் பண்றது. இன்னுமே போனோம் அப்படின்னா ரேடியஸ் கேஜ் இருக்குது. இந்த மாதிரி கேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியணும். அந்த மெஷரிங்ல அதுல எப்படி மெஷர் பண்ணணும்னு தெரியணும். மெஷர் பண்ணி திருப்பி என்ன பண்ணுவோம், அதை 2D ஸ்கெட்ச் பண்ணுவோம். பண்ணிட்டு திருப்பி மீண்டும் மீண்டுமா திருப்பி படத்தை 3D வரணும், 2D கொடுக்கணும், டாலரன்ஸ் கொடுக்கணும், GDNT கொடுக்கணும், அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இது ஷீட் மெட்டலுக்கெல்லாம் இப்ப நான் சொன்னேன். இது பேர் இப்ப நான் சொன்னதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அப்படியே ஈஸியா இருக்கிற அந்த ப்ராடக்ட் நீங்க திருப்பி பண்ணணும்னா அதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவோம். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மோல்டிங் கான்செப்ட். இப்ப ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு ரெண்டே வழிதான் இன்னைக்கு. ஒன்னு ஃபேப்ரிகேஷன் போகணும், இல்ல இந்த பக்கம் மோல்டிங் வரணும். மோல்டிங் மிஷினிங் அப்படி போயிடும், ஃபேப்ரிகேஷன் அசம்பிளி அப்படின்னு போகும். ஓகே, இப்போ மோல்டிங் அப்படின்னு நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மோல்டிங்க்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, ஒரு மோல்டு உருவாக்கணும்னா பேட்டர்ன் வேணும். இப்போ எனக்கு இதே மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்னா இந்த சைஸுக்கு ஒரு பேட்டர்ன் வேணும். பேட்டர்னா அச்சு. அப்ப அந்த பேட்டர்ன் வேணும். அப்போ பேட்டர்ன் இது ஒரு 10-15 mm 10 mm இருக்குது அப்படின்னா, சரி 10 சென்டிமீட்டர் இருக்குதுன்னா எனக்கு பேட்டர்ன் என்ன சைஸ்ல இருக்கணும்? 10 சென்டிமீட்டர் இருக்கணுமா இல்ல 15 சென்டிமீட்டர் இருக்கணுமா? கொஞ்சம் எக்ஸஸாவே இருக்கு. கொஞ்சம் எக்ஸஸானா எவ்வளவு? ஒரு 12 இருக்கலாம். அது என்ன 12? அப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு நீ எதையும் முடிவு பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஸ்விங்கேஜ் அலவன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் அலவன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியணும். ஒவ்வொரு பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். உடன் பேட்டர்னா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டீல் பேட்டர்னா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், டையா இருந்தா ஒரு மாதிரி டாலரன்ஸ் இருக்கும். சோ இந்த அலவன்ஸ் உங்களுக்கு கொடுக்க தெரியணும். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இதை பேஸ் பண்ணி இப்ப டையா நீங்க செய்யறீங்க அப்படின்னா 2 டையை பிரிஞ்சு வரும். அதுல அப்பர் மேல் பார்ட், ஃபீமேல் பார்ட் எடுக்கணும். இதுக்கு இடையில கோர்லாம் வைப்போம். ஸோ கோர் பாக்ஸ் அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ஒரு ப்ராடக்டை உருவாக்க முடியும். ஆக்சுவலா ஒரு டிசைன் இதனோட வேலை ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு டிராயிங் கொடுக்கறது தான் அவங்க வேலை. ஆனா நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறது என்னன்னா, இந்த படத்தை நான் வரைஞ்சிட்டேன், ஐ ஆம் a டிசைன் இன்ஜினியர்னு சொன்னா என்ன பண்றது? அப்படிலாம் டிசைன் இன்ஜினியர் கிடையாது. இந்த ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு எனக்கு எல்லா டீட்டெயிலும் நீங்க கொடுப்பீங்களா, தென் யூ ஆர் a டிசைன் இன்ஜினியர். சார் நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு சார், இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இன்னமும் வேலையும் கிடைக்கல, வேலையும் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கவலையை விடுங்க. MECக்கு வாங்க, உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் MECல இருந்து ஃப்ரீயாவே நாங்க பண்ணி கொடுக்குறோம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. இப்ப இதெல்லாம் தான் நாங்க கோர்ஸா வச்சிருக்கோம். எஸ், இப்ப இதெல்லாம் டாபிக் அப்படியே சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். யூனிட் கன்வர்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டெக்னிக்கல் கால்குலேஷன், 2D to 3D கன்வர்ஷன், 3D to 2D கன்வர்ஷன்ஸ், அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், drawing symbols, welding symbols, அப்புறம் reverse engineering, measuring instruments handling, GD&T, limits, fit and tolerance, dimensioning and its basic rules, drawing sheet selection, material selections, அப்புறம் சாஃப்ட்வேர்ல AutoCAD, SolidWorks. இப்போ நான் சொன்னா ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறதுக்கு இதெல்லாம் தான் தேவைப்படுதுன்னு சொன்னேன். நாங்க MECல இதெல்லாம் தான் கோர்ஸா வச்சிருக்கோம். எஸ், இந்த கோர்ஸ் 40 நாள் கோர்ஸுங்க. அப்போ 40 நாள் இதெல்லாம் பக்காவா ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வேலையை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். இதோட போதுமான டிசைனர் இருக்காங்கன்னா சத்தியமா பத்தாது. இந்த விஷயங்களை வச்சு நீங்க ஒரு 3 வருஷம் டிராவல் பண்ணலாம்.
இதுக்கப்புறமா நீங்க அடுத்த லெவல் போகணும், ஒரு லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் அப்படின்னா இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான இன்னொரு பெரிய வீடியோ உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருந்திருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நாங்க சொல்லிக்கிறோம். ஸோ சேனலை எப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தெய்வ குத்தமாய் போயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.